மார்கண்டி நீங்க தொடர்ந்து பேசலாம். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது இங்கே முதலமைச்சர் 110 அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. விவசாய கடன்லாம் இன்னும் தள்ளுபடி பண்ணல. அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கொடுத்த அறிவிப்பு, வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்படிலாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனவே பாருங்க, இந்த ஒன்று சொல்லிடுறேன். இந்த பக்கமா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க மாண்பு அமைச்சர், நீங்க கூட பேசக்கூடாது. மாண்பு அமைச்சர், இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக எந்த பக்கத்தில் இருந்து தேவையற்ற குரல் வந்தால் நடவடிக்கைக்கு உள்ளாவில் என்று நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசினா ஒரு மரியாதை கொடுத்து அவர் பேச அனுமதியுங்கள். அவை முன்னவர் பேசினா அவர் பேசுகிற போதே நீங்கள் தான் எழுந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் முறையல்ல. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் சுருக்கமாக கருத்து சொல்லுங்க. எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து, அரசு கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுற்றுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல் இங்கே ஒரு கார் ரேஸை பற்றி இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது நீங்கள் அது ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஸ். அது முதலாக ஏசியாவிலே முறையாக சிட்டிக்குள்ள இரவு நேரத்தில் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நடத்தி காட்டினோம். இதை தடுப்பதற்கு அப்போது பல பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இது பாதுகாப்பு இல்லை, இது போல் ரொம்ப ஸ்பீடாக போவோம் காரெல்லாம், அதெல்லாம் நிப்பாட்டணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கோர்ட் கடுமையாக கண்டிச்சுது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டை நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறது முயற்சி செய்கிறீங்க, இதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சியில் அதை நடத்தி காட்டணும். கார் ரேஸை கொச்சைப்படுத்துவது நீங்கள் எங்களை கொச்சைப்படுத்தவில்லை, அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க. மக்கள் நலத்துறை அமைச்சர் தலைவர் அவர்களே, இப்போ கார் கொடுத்தது அரசுக்கு இப்போ மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்குது, கார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம்னு நீங்கள் சொன்னீங்க. சென்ற ஆட்சியில் நீங்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டாக ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்கள் அறிவிச்சிங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவில் கலைஞர் அவர்களுக்கு கடலில் பேனா வைக்கலான்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா தொகுதி முழுதும் போனாதான் இப்ப நீங்களாம் பேசுறீங்க, தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அது காரணம் என்ன? தொகுதி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு ஏரியால என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நிலைமைனா, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னொருத்தரோட கார் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுடைய பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுடைய வாகன டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த திட்டம் மிகவும் அவசியமான திட்டம். மக்களுடைய கோரிக்கைகளை இங்க சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கணும்னா அது தேவை. அதை உணர்ந்து தான் சொல்லியிருக்காரு ஒழிய கண்டிப்பாக இது ஆடம்பரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதை பற்றி முடிவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கார் பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவை முன்னவர் என்ன சார்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. அவை முன்னவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் நிதியை பற்றி சொன்னேனே தவிர வீரர்கள் கொச்சைப்படுத்துவதை போல் என்று வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருப்பது அவை குறிப்பிலிருந்து நீங்கள் தயவு கூர்ந்து இல்லை, எந்த வீரர்களை பற்றி நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. எவ்வளோ நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னோமே. இருங்க சொல்லி இருக்கிறோம். நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குப்பா. மார்க்கண்டேயன் சொல்லின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவர் ஆரம்பிச்சு விட்டார், இன்றைக்கி வரைக்கும் அமைதியாக போச்சு. அவர் எப்போ ஆரம்பித்தாலும் இதே பிரச்சனை தான். இங்கே பாருங்க, வரங்க எதுங்க, ஒரு நிமிஷம் சொல்ல உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. வாயிலே வடை சுடுகிறார் என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் அது வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயில வடை. இப்போ என்ன இந்த கவலை வந்திருக்கிறது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளே எல்லோருமே வாயிலை வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் என்று காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உறுப்பினர் ஜிவி மார்க்கண்டேயன் அவர்கள். என்ன காரணம் முடிச்சு பேனா தான் இல்லையே, அந்த திட்டமே இல்லையே. நான் தான் சொன்னேன், திட்டமே இல்லையா, அறிவிப்பாக வந்தது இல்லையே. விடுங்க, சொல்லியாச்சு, விடுங்க.
சரி, மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இன்னும் சொல்ல போனால் முன்னாள் துணைவேந்தர்கள், பொதுவெளித்தலில் ஏற்போரெல்லாம் கலைஞருடைய சேவையை பாராட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சிற்பியாக இருந்து திராவிட இயக்கம் அவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு போட்ட ஆணை இருக்கிறது பார், அதுக்கு இணையான ஆணை யாரும் போட முடியாத அளவுக்கு அவர் செய்தவர். அதனால் அவருக்கு ஒரு நினைவு ஒரு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் அந்த கோரிக்கை ஏற்று இங்கே பொதுமக்களுடைய இசைவையெல்லாம் பெற்று அதற்கு பின்னால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மனு செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அதுக்கு அனுமதி தந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கமே அந்த பேனாவை வைக்கலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தந்து விட்டது. இந்த நிலையில் தான் மாண்பு முதலமைச்சரிடத்திலே எங்கள் துறையின் சார்பாக கேட்டபோது அவர் சொன்னார், இன்றைக்கு இப்பொழுது இது அவசியமா என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, இன்றைய பொருளாதாரத்திற்கு தேவையில்லை, என்றைக்கு தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் என்றைக்கு சீர் செய்கிறதோ அந்த காலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று வேண்டாம் என்று சொன்னவர் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் வேண்டாம் என்று சொன்னார் என்று பத்திரிகை செய்தி வந்தது. பேரா வைக்கிறதுக்கு ஒரு கூடுதல் செய்தியாக மாண்பு உறுப்பினர் இல்லைங்க, ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்றை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்ப்பும் பல தரப்பில் வந்து அந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். மாண்பு உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எப்போது நான் பேசினாலும் இடையூறாகத்தான் இருக்கும் என்று அவை முன்னவர் சொன்னதையும் நீங்கள் அவை குறிப்பிலிருந்து எடுக்க வேண்டும். நான் இது 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவும் ஏற்கனவே 2 முறை 25வது வருடத்தில் மதுரை சட்டக்கல்லூரியிலே படித்து முடித்து விட்டு வந்ததற்கு பிறகு 25 ஆண்டு காலம் 27 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றுகிறேன். 5 ஆண்டு காலம் ஒன்றிய குழுவினுடைய தலைவராக பணி செய்திருக்கிறேன். அதே தொகுதியிலே அதே இடத்தில் தான் நான் தேர்தலில் நின்றிருக்கிறேன். நின்ற தேர்தல்கள் அத்தனையும் நான் வென்றிருக்கிறேன். நான் ஒன்றை மட்டும் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் விளாத்திக்குளம் தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் 35% எல்லையை கொண்டிருக்கிற பகுதி, 35% நிலப்பரப்பு அங்கு இருக்கிறது. 143 கிராம பஞ்சாயத்துக்கள், 500 ஹேம்லெட் வில்லேஜ்கள், 3 பேரூராட்சி என்று ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தமான அந்த விளாத்திக்குளம் தொகுதி. ஏறக்குறைய 56 கிலோமீட்டர் கடற்பரப்பு, பல்வேறு குக்கிராமங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் நான் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு மக்களினுடைய இதயத்திலும் இருந்த காரணத்தினால் தான் இந்த அவைக்கு தேர்வு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த திட்டம், இந்த வீட்டு வசதி துறை, இந்த மானிய கோரிக்கையில பேசுவதற்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாடத்தில் இருக்கிறவர்கள், என் விளாத்திக்குளம் தொகுதியில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்கள், எங்கள் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வீட்டு வசதி துறை என்பது, நகர்ப்புற வளர்ச்சித்துறை என்பது இன்று நேற்று உருவாக்கப்பட்ட ஒரு துறை அல்ல. இதனுடைய பூர்வாங்கத்தை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டம் ஒரு பயோனியரான ஒரு மாவட்டம். கீழடி, எங்களுடைய சிவகலை தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி கரையில் இருக்கிறது. ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி வருவதற்கு முன்பே, சென்னை துறைமுகம் சென்னைப்பட்டினம் வருவதற்கு முன்பே கொர்க்கை தான் முதலான ஒரு துறைமுகம், பாண்டியர்களுடைய துறைமுகம். அந்த கொர்க்கை அமைந்திருக்கிற அந்த தூத்துக்குடி மாவட்டம், அந்த இடத்துல அகலாய்வு செய்து கராப்பா மொஹஞ்சதாரோவுக்கு இணையான பல்வேறு நகரப்புறங்களில் வாழ்ந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் முன்னாள் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் புளோரிடால இங்க இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு அனுப்பி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பழமையான நாகரிகம் இந்த தமிழ்நாட்டு நாகரிகம், ஒரு பிளான்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் பீப்புள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை அவர்கள் வெளிக்கொணர்ந்தார்கள். அது பொருளை நாட்டு நாகரிகமாகவும், கீழடியிலே அருங்காட்சியகமாகவும், எக்மோர்ல ஒரு அருங்காட்சியகமாகவும் அதையெல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழன் அவர்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை, இந்த பிளானிங்க்கு அதை எப்படி இவ்வளவு டன்னேஜ் உள்ள ஒரே ஸ்டோனை மேலே ஏற்ற முடியும் என்பது ஒரு வரலாற்றுக்கே வியப்பாக இருக்கக்கூடிய அந்த பிளானிங். கங்கை கொண்ட சோழபுரத்திலே ராஜேந்திர சோழன், மாரபுரம சுந்தரபாண்டியன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய கிழக்கு கோபுரம், எங்களுடைய வெட்டுவான் கோயில் என்று நம்முடைய காவேரியில் கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை,
இதெல்லாம் நம்ம பிளானிங்குடைய மிகப்பெரிய திட்டமிடல். இதுக்கு பிறகு சுதந்திர இந்தியா, பிரித்தானியர்கள் ஆட்சி செய்தார்கள். நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், நம்மளுடைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், நம்ம இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை என்ற ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்தை, போட் கிளப் எல்லாம் அவங்க உருவாக்கிய பிளான்ட் சிட்டி. அதுக்கு பிறகு உலக வரலாற்றில் எந்த பேனாவுக்காக ஒரு தலைவனை பற்றி பேசினார்களோ அந்த முத்தமிழறிஞர் கலைஞர், அந்த கலைஞர் தான், அந்த தலைவர் தான் அண்ணா நகர். இன்னைக்கு சென்னையில் ஒரு பிரதானமான ஒரு சிட்டி எதுன்னு பார்த்தா அண்ணா நகர், அடையார், ஃபெசன்ட் நகர், கே நகர், அசோக் நகர் என்று வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய கட்டுமானங்களை எல்லாம் உருவாக்கிய ஒரு மாபெரும் மனித புனிதர், மனித தலைவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நான் இதை ஏன் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், முன்னாள் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இன்று அவையில் இல்லை. அவரை பற்றி எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் சொல்ல வரவில்லை. கடந்த 75 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இங்கு சேரிகள் தான் இருக்கிறது, இங்கு மக்களினுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்கிறது என்பதை பேசினார்கள். எங்களுடைய தங்கத் தலைவன், எங்களுடைய தானை தலைவன் தான் முதலில் குடிசைகளில் இருக்கிறவர்கள், குளத்துக்கரையில் இருக்கிறவர்கள், ஆற்றுப்படுகைக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள், கால்வாயிலும் கழிவு நீரிலும் தன்னுடைய ஓலை குடிசையிலையும் பேப்பர்லையும் போட்டு வசிக்கிறவர்களுக்கெல்லாம் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி கொடுத்த மகத்தான தலைவர். இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்டிவ் கான்கிரீட் ஹவுஸ் யாருக்கு? அனைத்து தகுதியான மக்களுக்கும். ஆதிராடா அவர்கள் பிற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், கடைநிலையில் இருக்கிறவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர் கட்டி கொடுத்தார். அந்த தலைவன் கட்டி கொடுத்த அந்த திட்டத்தை கூட எங்களுடைய தலைவர் சூரியனை சுத்தி பூமி ஒரு மணி நேரத்திற்கு 1,07,200 கிலோமீட்டர் பர் ஃபீல்ட்ல வந்து அந்த ஆர்பிட்ல தன்னைத்தானே சுத்தி கொண்டு அதுவும் சுழன்று கொண்டு இருக்கிறதாகத்தான் சயின்ஸ் சொல்லுது, ஃபேஸ் சயின்ஸ் சொல்லுது. அவ்வளவு சக்தி படைத்த உழைப்புக்கு சொந்தக்காரர், இரவும் பகலும் பாராது உழைத்திட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குடிசை மாற்று வாரியம் கூட அவங்கள சொல்லிடக்கூடாது, நகர்ப்புற மேம்பாட்டு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சொல்லி அதை உருவாக்கி இந்த மெரினா பீச் இருக்கு பதிலா. நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய அமைச்சர்கள் நீங்கள் சிறப்பாக பேசுங்கள், இந்த ஆட்சியை சிறப்பாக செய்யுங்கள். மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் மாடி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம், அவர்களை மிட்டா மிராசுதாரர்களுக்கு இணையாக வர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா அந்த நம்முடைய பீச்சில் இருந்து சாந்தோ முறைக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வங்கக்கடலினுடைய தென்றல் காற்றை அவர்கள் சுவாசித்துக் கொண்டு மிகப்பெரிய வசதியானவர்களுக்கு இணையாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரலாற்றை உருவாக்கிய இயக்கம் திராவிட இயக்கங்கள். இதே மாதிரிதான் ஒவ்வொரு திட்டமும் இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் கிளம்பாக்க நீங்க பேருந்து நிலையத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களை இங்கிருந்து நம்ம அண்ணா சென்டனரி லைப்ரரியை நாங்கள் உருவாக்கினாலும் சரி, பொதுப்பணித்துறை மூலம் நம்மளுடைய பிளானிங் கமிஷன் மூலமா இங்கிருந்து போகப்பட்ட கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக 1000 பெட் கொண்ட ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ஓமந்தூரார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக பக்குவப்பட்டு மிக சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறது. இப்படியெல்லாம் நாங்கள் 75 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மக்களுக்கு மிக சிறப்பாக பணியாற்றிய காரியத்தினால் தான் நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறீர்கள். ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற உங்களிடம் நாங்கள் இவ்வளவு சிறந்தவர்கள் என்ற காரணத்தினால் தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற யோகிதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கிறது. அந்த ஆலோசனையை நாங்கள் சொல்கிற போது அதை நீங்கள் ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நீங்க உடனே என்ன பண்றீங்க, இந்த அவையில பல்வேறு விவாதங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, அது ஒவ்வொரு அமைச்சர்களும் குற்றம் சொல்லக்கூடிய அளவிற்கே நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு கோரிக்கையாகவோ ஒரு அரசினுடைய திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதை பக்குவமாக வாங்கி ப்ளீஸ் உட்காருங்க, நான் எதையுமே குறை சொல்லல, குறை சொல்லல. அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் நல்லா பேசித்தான் வந்தார். ஒவ்வொரு அமைச்சரும் குற்றம் சொல்கின்ற அளவுக்கு நடந்து கொள்ளுன்னு சொல்றது நான் கரெக்டா? அதை மட்டும் அந்த வார்த்தை அதை சொல்ற வார்த்தை சொல்லுகிற வார்த்தையை தான் தப்புன்னு சொல்றாங்க, எடுத்துறேன், அதை மட்டும் எடுத்துடலாம்.
இல்ல அதை மட்டும் விட்டு நீங்க பேசுங்க. அடுத்தது இல்ல அதாவது ஸ்பீக்கர் சார், பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது இடையில வந்து அதை ஸ்டக் பண்ணி நிப்பாட்டி விடணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த ஃப்ளோ அதை எதுக்காண்டி நான் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல வேண்டாம், விடுங்க. இல்ல நான் இதை எதுக்காண்டி சொல்றேன்னா, பேசுங்க. எங்களுடைய இந்த கட்டமைக்கப்பட்ட உங்களுக்கு சொல்கிற இந்த ஆலோசனைகள், நான் எந்த அமைச்சர்கள் சொல்லிட்டு நான் வந்து யாரையுமே வன்மமாகவோ ஏதாவது சொல்லல. ஒரு அமைச்சர் இங்க பேசுகிற போது இந்த தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எவ்வளவு ஜிடிபி growthல இருக்கு, இன்னைக்கு இரட்டை இலக்குல 12% 13.4% வரைக்கும் நாம உயர்ந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் ஏற்கனவே இங்கு பேசிய ஒரு அமைச்சர் சொன்னார், 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு சைக்கிளில் சென்றவர்கள் என்று சொன்னார். நான் யாரையும் குறை சொல்லல. 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு சைக்கிளில் செல்கிற போது அன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வாகனங்கள் எவ்வளவுன்னா 31,80,000 தான். நீங்க 90ல நீங்க எவ்வளவு வாகனங்கள் எடுத்து பார்த்தோம்னா 31,80,000 வாகனங்கள் தான் நம்ம நாட்டில் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு வாகனங்கள் இருக்கிறது? 3,85,00,000 வாகனங்கள் இருக்கிறது. இதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இங்க பைக்கு காரு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இருங்க ப்ளீஸ், நான் உங்களை யாரையும் ஒண்ணு சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் ப்ளீஸ், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்தியாவில் நம்ம தான் டாப் 1ல இருக்கோம். நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் எல்லாத்துலயும். எதுக்காண்டி இது சொல்றேன்னா, ஜிடிபில ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய growth நம்மளால வர முடிஞ்சிச்சு. இந்த விஷயத்துல ஏங்க நாங்க சொல்றோம், இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், உலக வரலாற்றுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையே, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல், எந்த தனி மனிதனும் எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம். ஒரு தனி மனிதன், அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் பேரவைத் தலைவர் உட்பட தொழில் செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சட்டத்திற்கு புறம்பான தொழிலை மட்டும்தான் செய்துவிட முடியாது. சட்டத்திற்கு புறம்பான தொழிலாம் செய்ய முடியாது. ஒருவர் கல்லூரியை நடத்துவதற்கோ, ஒருவர்